நீதிமன்றம் வந்து விஜய சும்மா லெஃப்ட் ரைட் வாங்கி தலையில நங்குன்னு கொட்டு வச்சிருக்கு. தற்குறின்னு சொல்லி தான் நம்ம வந்து பல முறை சொல்லிட்டு இருக்கோம். இதே விஷயத்தை தான் நீதிமன்றம் வேற ஒரு ஆங்கிள் சொல்லியிருக்கு. அது யாரையோ முட்டாள் மறைமுகமா சொல்றேன். யாரே இல்ல, விஜய் தான் சொல்றேன், நேரடியா சொல்றேன். முட்டாள் அறிவே இல்லை உனக்கு அறிவே இல்லை. இப்படி சொல்றீங்க சார்? மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி 41 பேரை கொன்னு இருக்கான் சார். கொலகாரன் சார் இவன். அப்ப இவனை என்ன கொஞ்சுவாங்களா நீதிமன்றம்? சூட சொரணை இருக்கா? உப்பு போட்டு சாப்பிடுறியா நீ? நான் விஜய நேரடியா கேட்கிறேன். நீ மானங்கட்டவன் தானே? நீ 20 லட்சம் அறிவிச்சிய இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா? ஏன் சேர்ல? ஒருமையில தான் திட்டுவேன் நானு. 41 உயிர்கள் போயிருக்கு சார். விஜய் நேரம் ஜெயில வந்து கழித்து நிற்பார். அடடா, களி கூட போறது இல்லைங்க, கோழிக்கறி போடுறான். விஜய் என்ன பெரிய அப்பா டக்கரா சார்? ஏன் போய் விசாரணைக்கு கூட காவல்துறை அவன் வீட்டு வாசல தட்டலனா நீதிமன்றம் கேட்கதான் செய்யும் சார். விஜய்க்கு என்ன அறிவு இருக்கு சார்? சமூக வீரர்கள் உள்ள வந்துட்டாங்க, கத்தியோடு வந்தார்கள் அப்படின்னு நீ பிரேயர்ல போட்டு நீ ஆம்பளை, நீ ஆண்மை நிறைந்தவன் நான் சொல்லியிருப்பேன். அங்க என்ன பிரேயர் போடுறீங்க சார்? அங்க என்ன பிரேயர் போட்டீங்க? என்ன போட்டாங்க? இது விபத்து. என்ன அயோக்கியத்தை, என்ன பித்தலாட்டா இது? தலைவனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு கடுமையான விஷயம். இந்த தற்குறிகளுக்கு எதை விமர்சனம் பண்ணணும், எதை பேசணும், எந்த கன்றாவையும் தெரியல. அயோக்கிய பசங்களா? அறிவு இருக்காடா உங்களுக்கு? சரி, நீ போனா கூட்டம் வரும். என்ன மயக்கத்தில் இருந்தார் விஜய்? 2 நாட்களாக ஓடி ஒளிஞ்சார்ல. 2 நாட்களாக என்ன மயக்கத்தில் இருந்தார்? துக்க மயக்கத்தில் இருந்தாரா? இல்ல வெளிப்படையா நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன், வேற ஏதாவது மயக்கத்தில் இருந்தாரா?